தேனீக்களை வளர்க்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்துக்கூடிய இடம் வந்துட்டு எங்கேன்னு கேட்டிங்கன்னா, சங்ககிரியில் இருக்கக்கூடிய சன்னியாசிப்பட்டி அப்படிங்கிற பகுதிங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கூப்பிடுவாப்புல. இல்லை இந்த மாரி வந்துட்டு பெட்டியில் பூச்சி அதிகமாகுது, பெட்டி பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு எதாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து வேலையை பண்ணி கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட நான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3வது வாட்டி டைம் தேன் எடுத்து கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் இடையில எங்கள் ஆளுங்களும் வந்துட்டு தேன் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்பப்போ சர்வீஸ் கொடுக்குங்க, இல்லை பெட்டி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது, மழை காலத்தில் சுகர் ஃபீட் கொடுத்து இது மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூப்பிட்டுருந்தாப்புல இதுமாதிரி கொஞ்சம் அடையில வந்துட்டு மேல் முடி ஓப்பன் பண்ண முடியல, தேன் வந்துட்டு இருக்க மாட்டேங்குது அப்படின்னாப்புல. சரி வாங்க நான் வந்துட்டு வந்து எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டுருங்க. அதே சமயம் ஸ்மோக்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வாங்கி வைக்கலாமா அப்படின்னு கேட்டாப்புல. சரி 2 பெட்டி தான் இருக்குது, நீங்கள் வாங்க வேண்டாம், நாங்கள் தான் அடிக்கடி வந்துட்டுருக்கோம், ஸோ அது பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அங்கே தேங்காய் மட்டையை வச்சே வந்துட்டு எப்பயும் ஸ்மோக் போட்டு எடுத்து கொடுத்தது. இந்த பெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போட்டா மரத்து கடையில் வந்துட்டு இருக்குங்க. இருந்தாலும் வந்துட்டு அதில் எந்த அளவுக்கு வந்துட்டு தேனுக்கு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொடுங்க, எங்கள் குழந்தைக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 அடையில் வந்துட்டு ஓரளவுக்கு தேன் இருந்ததுக்கு ஒன்று வந்துட்டு சீல் பண்ணி இன்னொன்று வந்துட்டு முக்கால்வாசி கண்டிஷனில் இருந்தது. இருந்தாலும் அதை எடுத்தாச்சு. எப்பயுமே ஒரு பெட்டியில் தேன் எடுக்குன்னு வைங்களேன், 4 அடை வந்துட்டுருக்குன்னா ஒரு இடம் வந்துட்டு கொஞ்சம் பாதி வந்துட்டு இருக்கும், இல்லைனா ஃபுல் ஆகாமல் இருக்கும். அதுமாரி வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு விட்டுடுங்க. அப்போ தான் வந்துட்டு குயிக்காக மறுபடியும் ஃபுல்லாகும். அதேமாரி இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நெல்லிக்காய் மரத்து கடையிலையும் சப்போட்டா மரத்து கடையிலையும் வந்துட்டு வச்சுருந்தாப்புல. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது போன வாட்டி பார்க்கும்போது வந்துட்டு நல்லா கிளியராக இருந்ததுங்க. கொஞ்ச நாள் வந்துட்டு தான் ஆச்சு, அதுக்குள்ளே பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கோபகமே, அதாவது பெரிய அளவில் வந்துட்டு ஒரு அடையவே கட்டிடுச்சு. ஸோ இதுமாரி வந்துட்டு அடை கட்டிடுச்சுன்னு வைங்களேன், நாங்கள் வந்துட்டு ஒன்று ஃப்ரேமில் எடுத்து கட் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி கோம்பனியாகவே சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறது. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதிலேருந்து ஒரு 2 இடம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் ஃபுல்லாக அன்கேப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஷினில் வச்சு சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது சுத்தம் போதே பார்த்திங்கன்னா அந்த வாசமே ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. ஸ்மெல் வந்துட்டு வீச ஆரம்பிச்சிது. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நாங்கள் போடக்கூடிய பதிவில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தேன் வந்துட்டு கொஞ்சம் கலர் வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு மாரின்னு சொல்லிப்போம், அதாவது டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிப்போம். அதேமாரி இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய தேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பார்த்திங்கன்னா கடலக்கொட்டை எண்ணெய் வந்துட்டு என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது விசிபிளாகவே இருந்தது, கலரும் கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஃப்ரேமையும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு சுற்றிட்டுங்க. சுற்றி எடுத்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எப்பயுமே புது அடையாக இருக்குதுன்னு வைங்களேன், வேகமாக சுற்றவே கூடாது. அப்படி சுற்றிட்டிங்கன்னா தேன் கொஞ்சம் வெயிட்டோட இருக்கும்போது அடை பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அதுவும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குதுன்னு வைங்களேன், லைட் வெயிட்டாக இருந்துச்சுங்கன்னா நம்ம கொஞ்சம் சுற்றும் போது பக்குவமாக சுற்றணும். ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுனாலும் வேகமாக சுற்றிங்கன்னா பிச்சு வந்துடும். அதே சமயம் பழைய அடையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் சுற்றலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் தேன் எடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா அடைகளை வந்துட்டு வெளியே வைக்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் பெட்டிக்குள்ள வச்சுருங்க. இந்த தேன் வந்துட்டு பாருங்கள், இந்த ஒரு பெட்டியில் எடுத்தோம். ஆனால் இது பாருங்கள் கண்ணாடி பாட்டில் ஊற்றுனீங்களே முழுக்க எண்ணெய் மாதிரியாக தான் வந்துட்டுருக்கும். அந்தளவுக்கு கலர் கொஞ்சம் ரொம்ப விசிபிளாக வந்துட்டு இருக்குது. இன்னொரு பெட்டி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா தென்னை மரத்து கடையில் வந்துட்டு இருந்ததுங்க. அது நல்லா குளிர்ச்சியாகவும் வந்துட்டு நல்லா நிழலாகவும் இருந்தது. தேங்காய் மட்டை வந்துட்டு ஒரு சில டைம் விழுந்துடும், தேங்காயும் விழுந்துட்டு விழுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெட்டி வந்துட்டு ஒரு நாள் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாப்புல கொண்டு வந்துட்டு நைட்டே வச்சுட்டாங்களாட்டுக்கு. எனக்கே நீ தான் தெரியும். அப்போ இது என்னாச்சுன்னா சரி ஸ்ட்ரென்த்துக்கு இது கம்மியாகுமான்னு பார்த்தா இதுலேயும் நல்லா பூச்சி டெவலப் ஆகிக்குதுங்க. மேலேயே வந்துட்டு அடையெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணி எல்லாத்துலேயும் முக்கால்வாசி காவாசின்னு தேன் வச்சுருந்தது. இதுலேயும் வந்துட்டு ஓரளவுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சென்டரில் இந்த 2 அடையை மட்டும் வந்துட்டு நாங்கள் எடுத்து பார்த்தோம். தேனுமே வந்துட்டு ஓரளவுக்கு இருந்ததுங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொடுங்க, எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும், கொஞ்சம் வெளியில் போகாங்க பேகம் பேத்திலாம் அப்படின்னாங்க. சரி எடுத்து கொடுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு சென்டரில் இந்த 2 அடையும் வந்துட்டு எடுத்துனுங்க. தேனும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தது. எடுத்த பின்னாடி கடைசியாக வந்துட்டு அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டு சொல்லிவிட்டு நானும் அப்படியே அந்த ஃபீல்டு வந்துட்டு மேலோட்டமாக பார்த்துட்டு மேற்கொண்டு இந்த பெட்டி எப்போ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுனுங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்த தேன் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வடியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு வந்துட்டு தாராளமாக கிடச்சிது. அவங்களும் பார்க்கல ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிதுன்னாங்க. வாங்க அடுத்தபடி அவங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு நம்ம கேட்கலாம். வணக்கம், என் பெயர் சுப்பிரமணியன். நான் அரசு கல்லூரியில் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவன். 2010 ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய பூர்வீகமான இந்த சன்னியாசிப்பட்டிக்கு இப்போ தான் 3 வருஷத்துக்கு முன்னே இங்கே வந்தேன். இப்போ வந்து நான் சன்னியாசிப்பட்டியில் தான் நிரந்தரமாக குடியிருக்கிறேன். என்னுடைய அட்ரஸ் தெரியுதுங்களா? தெரியும். இந்த அட்ரஸில் தான் இப்போ நான் வந்து நிரந்தரமாக இங்கே குடியிருக்கிறேங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் எதுவும் விவசாயம் செய்யாமல் சும்மாவே இருந்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு 2010 ஒரு டிவியில் பார்க்கும் பொழுது இந்த தேன் வளர்க்க வேண்டுங்கிற ஒரு ஆசை அன்னைக்கு தோன்றுச்சு. அப்போ இருந்து இது எப்படி தேன் வளர்க்குறது, யார் அணுகிறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு சிவகிரி ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகும்போது அங்கே ஒரு தோட்டத்தில் பார்த்தேன்.
அங்கே வந்து தேன் பெட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்து இங்கேருந்து அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். தேன் பெட்டி தூரமாக இருந்தால் நீங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும், நாங்கள் அங்கே வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் என்னுடைய நண்பர் ஏவிகே முருகேஷன் அவர் மூலம் ஒரு மிஸ்டர் அண்ணாமலை எனக்கு அறிமுகமானார். இந்த நம்பரை கொடுத்தாரு. அவர்கிட்ட பேசினேன். 2022 செப்டம்பர் வாக்கில் எனக்கு 2 பெட்டி கொண்டு வந்து தேன் பெட்டி வச்சுட்டு போனார். அந்த தேனி டெவலப் ஆச்சுங்க. இப்போ போன சீசனில், அதாவது ஜனவரியிலேருந்து ஜூனுக்குள்ளே ஒரு 3 தடவை தேன் எடுத்தோம். ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் எடுக்கும் பொழுது ஒரு 1.5 லிட்டர் தேன் வந்தது. 2வது தடவை எடுக்கும் பொழுது கொஞ்சம் நல்லாவே ஈல்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டருக்கு பக்கமாக வந்தது. 3வது தடவை தேன் எடுக்கும் பொழுது ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் இருக்கும். போன வருஷம் அந்த அளவுக்கு தான் எனக்கு கிடச்சிது. பட் அவங்க சொன்னாங்க அடுத்த வருஷம் நல்லா டெவலப் ஆகிடும் அப்படின்ட்டு. இந்த வருஷம் 2 பெட்டிகளும் 3வது பெட்டி ஒன்று வாங்கி வச்சேங்க. அவங்களே கொண்டு வச்சுட்டு போனாங்க. இப்போ அந்த பெட்டி டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்திருக்கார் அவர். வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு இந்த தேன் இப்போ என்ன சரியாக டெவலப் ஆகாதனால தேன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு விவசாயத்தை பற்றி அதிகமாக தெரியாதுங்க. தேன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர்கிட்ட கேட்டேன். தேன் பெட்டி கொண்டாந்து வச்சுருக்காரு. தேன் இருந்துக்கிட்டுக்கு தேனி இருக்குது. 2வது, இவர் அண்ணாமலை பொறுத்தவரையில் இந்த மெயின்டெனன்ஸ்க்காக நான் எப்போ கால் பண்ணாலும் ஒரு 2 நாளுக்குள்ளே ஆள் அனுப்பிச்சிடுவாங்க. வந்து அந்த பார்த்துட்டு என்ன பண்ணணும் ஏதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவருடைய சர்வீஸ் வந்து ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு தேன் கிடைக்குதோ இல்லையோ, பட் அந்த தேன் பெட்டி வச்சதுலேருந்து நான் அழைக்கும் போதெல்லாம் வந்து அந்த தேன் பெட்டியில் என்ன இருக்குது என்ன பார்த்துட்டு போய் எனக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சர்வீஸில் வந்து எந்த ஒரு குறைவும் இல்லை, நிறைவாக செஞ்சிகிட்ருக்காப்புல. தேன் வர்றது வராது அது அவர் கையில் இல்லை, அது நம்ம கையில். இப்போ இந்த வருஷம் மழை இல்லாதனால இன்னும் சரியாக தேன் வைக்கலைங்க. இப்போ அடுத்த ஒரு இந்த 2 மாதத்தில் நல்லா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்புவோம். அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி மரங்கள் இருக்கிறவங்க, மாமரங்கள் வச்சுருக்கிறவங்க, முருங்கை மரம் வச்சுருக்கிறவங்க, நிரந்தரமாக விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி தேன் பெட்டியை வாங்கி வச்சு வளருங்க. இதில் என்னென்னா ஆரம்ப கால முதலீடு தவிர வேறு ஒன்றும் இல்லை. தேன் வந்தால் நமக்கு லாபம், அப்படி வளர்னாலும் பெரிய நஷ்டம் இது இல்லை. 2வது, தேன் பெட்டி இருக்கிறதுனால விவசாயத்தில் சில நன்மைகள் இருக்கிறதாக நான் படிச்சிருக்கிறேன். பட் இப்போ இங்கே எங்கிட்ட எதுவும் இல்லாதனால எனக்கு ஒன்றும் தெரியல. ஒன்று ஒரு மாஞ்செடி இருக்குதுங்க, 10 வருஷமாக காய் பிடிக்கல. இந்த வருஷம் பூ வச்சுது, இப்போ ஒரு காய் வச்சுருக்குது. அதுதான் பாசிட்டிவாக எனக்கு தெரியக்கூடிய ஒரு இது பலன். மற்றபடி இங்கே இது வரைக்கும் விவசாயம் எதுவும் இல்லாதனால